என்னப்பா தம்பி இந்த 5 மார்க் கொஸ்டின்ல இன்னொரு பாயிண்ட் சேர்ந்து வரும், ஒரு பாயிண்ட் கம்மியா எழுதிருக்க. ஒரே ஒரு பாயிண்ட் தானே சார், பார்த்து பண்ணுங்க சார். சரிப்பா பரவாயில்ல, இந்த டைம் ஃபுல் மார்க் கொடுத்துறேன். ஆனா அடுத்த டைம் வந்து எல்லா பாயிண்ட்டும் எழுதணும், சரியா? இந்தாப்பா பேப்பர். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்ல, எல்லாரும் நோட்டை சப்மிட் பண்ணுங்க, நான் சைன் பண்ணி கொடுக்குறேன். சார் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டேங்க சார், நோட்டை மட்டும் மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க சார். பாரு தம்பி, தெரிஞ்சு பண்ற தப்புக்கு தான் தண்டனை, நீ தெரியாம தானே பண்ண, நாளைக்கு இருந்து மறக்காம எடுத்து வந்துடுங்க, சரியா? பரவாயில்ல சார், ரொம்ப நன்றிங்க சார். கடவுளே, இவரை மாதிரி ஒரு தங்கமான மனசுல எங்களுக்கு சயின்ஸ் சாரா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. எருமை மாடு, என்னடா இந்த 10 மார்க் கொஸ்டின்ல 2 ஸ்டெப் போனாமே ஆன்சர் எழுதிட்டு சார்? அதான் ஆன்சர் கரெக்டா வந்துருச்சுங்க சார், அப்புறம் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அதெல்லாம் பேசாத. சாப்பிட போனா குழம்பு ரசம் மோர் தான் ஊத்தி சாப்பிட்றேன், எடுத்தனி மோரா ஊத்தி சாப்பிட்றேன். அது மாதிரி ஒண்ணுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதுல நீ 2 ஸ்டெப் போடல, இந்த கொஸ்டின் உனக்கு மார்க்கே போட மாட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், ஹோம்ஒர்க் ஒரு கமிட் பண்ணுங்க. நோட்டை மட்டும் மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் சார். நீங்க வீட்டுல இருந்து போயிட்டானே, நாளைக்கு வர்றப்ப அதே ஹோம்ஒர்க் 25 டைம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன், இல்லாட்டி உன்னை உள்ள விட மாட்டேன்.